வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கரூர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை திங்கட்கிழமை மகாபலிபுரத்தில் ஒரு கன்வென்ஷன் சென்டரில் விஜய் அவர்கள் சந்திக்கிறார் அப்படிங்கிறத நேஷனல் மீடியாவிலேருந்து எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் அவங்க அதிகாரப்பூர்வமாக மறுக்கலை, எதையும் மறுக்க மாட்டாங்கங்கிறதுனால அப்படியே இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்குது. பாதிக்கப்பட்டவர்களை வரவழைத்து பார்ப்பது அப்படிங்கிற பேட்டர்ன் தான் இதுக்கப்புறம் அவங்க செட் பண்ணக்கூடிய ஒரு நாமா இருக்குமா அவங்க கட்சிக்கு? அப்படி தான் இருக்குது. எந்த இடத்துக்கும் அவர் போகிறதில்ல. பாதிக்கப்பட்டவர்களை தன்னிடம் அழைத்து ஆறுதல் சொல்வது அவருக்கு வழக்கமாகவே மாறிடுச்சு. ஏற்கனவே புயல் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களை அப்படி தான் செஞ்சார். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் அப்படி தான் செஞ்சார். இப்போ இறந்தவர்களோட உறவினர்களை வரவழைச்சு பார்க்குறாரு. இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். ஜோக்கா கூட சொல்லிட்டு இருந்தாங்க, யாராவது இறந்துட்டாங்கன்னா பூத உடல்களை பணியோருக்கு அழைத்து அவர் அஞ்சலி செலுத்துவார்னு கூட கடந்த காலங்களில் பேசப்பட்டது. ஆகவே இது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுத்தி எதுவும் இல்லை. ஆனால் நான் கேள்விப்படுகிறேன், சமூக வலைதளங்களில் இது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விஜயை மிக தீவிரமாக ஆதரிக்கக்கூடியவர்கள் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள், இதை கண்டிக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். அப்படி என்றால் தன்னுடைய ஆதரவாளர்கள் மட்டத்திலும் கூட விஜய் செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிறார் அல்லது அதை நோக்கி நகர்கிறார் என்று தான் படுகிறது. ஒரு அதிருப்தி அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாங்க. ஐ திங்க் இட்ஸ் அ லார்ஜர் மெலைஸ். இது இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் இல்லை, பொதுவாக அவருடைய இந்த 1.5 ஆண்டு கால, அதற்கு மேற்பட்ட இந்த 18 மாத கால, அவருடைய 19-20 மாத கால அவருடைய அரசியலை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 20 மாதங்களாக போகிறது. முழுக்க முழுக்க நடைமுறைக்கு பொருந்தாத, சராசரி மனித விழுமியங்களுக்கு எதிரான, குறைந்தபட்ச மனித நாகரிகம் கண்ணியம் கூட இல்லாத ஒரு அரசியல் கட்சி தலைவராகத்தான் அவர் இருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களை நேரில் போய் பார்த்து ஆறுதல் சொல்வதுதான் ஒரு தலைவனுக்குரிய பண்பு. தனிப்பட்ட முறையில் அதுதான் மனிதாபிமானம் கூட. ஆனால் யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களை தன்னருகே அழைத்து, அது எப்போ நடக்குன்னா ரொம்ப வயோதிகத்தில், உடம்பு ரொம்ப முடியாமல் போய் நகர முடியாதுன்ற போது அந்த கட்டத்தில் நடக்கும். ஒரு அரசியலில் ரொம்ப இளைஞர், 51 வயது தான் ஆகுது, ஸ்பாட்டுக்கே போகாமல் எல்லாரும் இங்கே அழைப்பது என்பது அவருடைய அரசியல் எத்தகையது ஒரு நடைமுறைக்கு ஒவ்வாத தன்மை கொண்டது என்பதை காட்டுகிறது. ஐ திங்க் இது அவரோட கட்சியே அதை அவர் கட்சினா அது கட்சி இருக்கானே நமக்கு தெரியல. அவருடைய ஆதரவாளர்கள், விஜய் ரசிகர்கள், தாவக ஆதரவாளர்கள் மத்தியிலே இந்த முடிவு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று நான் அறிகிறேன். இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களிலும் இருவேறு கருத்துக்கள் வருவதாக நான் அறிகிறேன். ஒப்பீனியன் இந்த ஃபேமிலிஸ் ஆஃப் கித் அண்ட் கின் காட் கில்ட் இஸ் டிவைடட் அப்படின்னு தான் வருது தகவல்கள். அப்படி என்றால் இது ஒரு எதிர்க்கட்சிகள் மகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணம் இது. ஏன்னா விஜய் தன்னுடைய செல்வாக்கை தன் ஆதரவாளர்கள் மத்தியிலேயே இழக்க தொடங்கியிருக்கிறார். ஏன்னா அவர் அங்கே போவதற்கு கரூரில் சில விஷயங்களை செஞ்சு தரணும்னு கேட்டதுங்கிறதே பர்மிஷன் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் க்ரீன் காரிடார் போன்ற விஷயங்களை வைக்கிறீங்களான்னு அப்போ அது விமர்சிக்கப்பட்டது மத்தியில். இப்போ அதை தாண்டி ஒரு பர்சனல் ஸ்பேஸ் தேவைப்படணும், இல்லை நீங்கள் உரையாடணுங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. கரூர் போகிறதுக்கு இன்றைக்கி அவருக்கு லீகலாக எந்த தடையும் இல்லை சார். பட் எனக்கு தெரிஞ்சு கரூர் போகிறதுக்கு எந்த தடையுமே கிடையாது. சரி, சம்படி வாஸ் செல்லிங் அது சிபிஐ பர்மிஷன் நான்சென்ஸ். அதுக்கெல்லாம் ஒன்றும் பர்மிஷன்லாம் தேவையே கிடையாது. இதுக்கு என்ன பர்மிஷன்? சிபிஐ இன்வெஸ்டிகேட்டிங், அவ்வளோதான். சிபிஐ பர்மிஷன் விஜய் வாங்கணுன்றது முட்டாள்தனமானது, தவறு, ஃபேக்சுவலி ராங். இதெல்லாம் விஜய்க்கு முட்டு கொடுக்கக்கூடியவர்கள் பேசக்கூடியது. விஜய் என்ன செஞ்சாலும் முட்டு கொடுப்போம்னு நினைப்பவர்கள் செய்யக்கூடியது. இதெல்லாம் கவர்மெண்ட்டு இது தடை விதிக்குது, 40,000 பேர் கூடும் அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணணும். எப்படின்னு அதை மேனேஜ் பண்ணணும். மொத்தமாகவே இப்போ அதுக்காக நீங்கள் நேரில் வரவழைத்து பார்ப்பது என்பது எப்பயுமே துக்கத்தில் இருக்கவனே நீ போய் பார்த்து ஆறுதல் சொல்லணும். அவன் முன்ன பார்த்துட்டு ஆறுதலை வாங்கிட்டு போகிறான்னா என்ன கதை இது? ஏன்னா நல்லதுக்கு போக முடியலனாலும் துக்கத்துக்கு போய் நிற்கணுங்கிறது தான் மனித இயல்பு, மனித பண்பாடு, மனித நாகரிகம். இங்கே அவங்களையும் வரவழைச்சு தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா புரியல இது என்ன அரசியலை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இன்றைக்கி ஐ வாஸ் டோல்டு, நான் இல்லை சமூக வலைதளத்தை, அதில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொன்னது, இஸ் ஃபேஸிங் எ ஹியூஜ் பேக்லாஷ். மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் விஜய்க்கு எதிராக விஜய் ஆதரவாளர்கள் மத்தியில் இருந்த கண்டனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன என்றார். இது இருந்தனா இந்த அரசியல் அவரால் எப்படி ஸ்திரத்தன்மையுடன் நீடிக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருடைய செயல்பாடுகளையும் கொஷின் பண்ணக்கூடிய இடமாக அது சோஷியல் மீடியாவில் மாறி இருக்கு. ஃப்ரம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டு பொதுச் செயலாளர் வரைக்கும் அதை கேட்குறாங்க. ஒரு என்டையர் பார்ட்டியே எப்படி சார் ஒரு இடத்துல இருந்து பொறுப்புகளில் இருந்து அப்ஸ்காண்ட் ஆக முடியும்? அது ஒரு ஆகுறாங்கல்ல
ஆவறாங்கன்றது தான் யதார்த்தம் இன்னைக்கு. அவர் அந்த வீடியோவில் வெளியிட்ட அந்த 4 நிமிட வீடியோவில் சம்பவம் நடந்த ஒரு வாரத்துக்கு கழித்து அந்த வீடியோவில் நாங்கள் இனிமேல் வீரியமாக செயல்படுவோங்கிறது வரவழைத்து பார்ப்பது தானா? உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்குது. அது எப்படி வரவழைத்து பார்ப்பது வீரியம்னு பொருள் கொள்ளப்படும்? அவரால் நகர முடியல. என்னதான் காவல்துறை கட்டுப்பாடுகளை விதித்தாலும் நீங்கள் அதை மேனேஜ் பண்ணணும். ஸ்பாட்டுக்கு நீங்கள் போகணுங்க. ஸ்பாட்டுக்கு போகாமல் நீங்கள் எதை வச்சும் நீங்கள் அதை வந்து நியாயப்படுத்தணும். எத்தனை நாள் இது வந்து இட்ஸ் அ ட்ரெண்டாக இப்போ மாறிப்போச்சு அவருக்கு. எதாக இருந்தாலும் அவர் போக மாட்டார். பாதிக்கப்பட்டவங்களை தன் அருகில் அழைத்து ஆறுதல்ன்றது. இப்போ நாளை எலெக்ஷன் கேம்பெயின் எப்படி போவேன்? 234 தொகுதிக்கு கேம்பெயின் போகல, எப்படி போவேன்? அங்கே கூட்டம் கொடுத்துன்னு போகாமல் இருப்பியா? இல்லை வீட்டில் உட்காந்துன்னு ஆன்லைனில் போட்டு போடுவியா? இல்லை கூட்டணியோடு சேர்ந்து தான் நீங்கள் ஒரு 50 சீட் இல்லை 60 சீட் நிற்கிறீங்கன்னா 60 தொகுதியாக நீ போகணும்ல. 60 தொகுதியோ 70 தொகுதியோ எக்ஸ் தொகுதி நீ போகணும்ல. இல்லை உங்களை கூட்டணிக்கு கூப்பிடுறவங்க நீங்கள் க்ரவுட் புல்லராக இருப்பீங்கிறதுக்காக கூப்பிடுறாங்கல்ல. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது கூட வந்துங்க க்ரௌட் புல்லர் ஆஸ்பெக்ட் கூட செகண்டரி ஆஸ்பெக்ட். ஆஸ் அ கேண்டிடேட் அண்ட் லீடர் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டி 60 தொகுதியில் ஒரு 70 தொகுதியில் நீங்கள் போட்டி போடுறீங்கன்னா அந்த தொகுதிகளுக்கு நீங்கள் விசிட் பண்ணணும்ல. அந்த கட்சியில் உங்கள் ஸ்டேட்மெண்ட் படி எல்லா தொகுதியிலும் நீங்கள் நிற்கிறதா நின்று ஓட்டு கேட்க தான் போகிறீங்க. ஏன்னா கேண்டிடேட் யார், மாவட்ட செயலாளர் யார் நீங்கள் சொன்னால் தான் உங்களுடைய ஓட் பேங்க்குக்கு உங்களுடைய ஃபேன்ஸ்க்கு தெரியுங்கிற சூழல் இருக்குது. அப்போ இன்ட்ரடியூஸ் ஃபார்மலாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு மேபி 14 எலெக்ஷனில் ஜெயலலிதா அவர்கள் 4 டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து போட்டு 10 கேண்டிடேட் ஏற்றின மாதிரி கூட செய்கிறதுக்கு கட்டமைப்பு வேணும்ல. அதுதான் இப்போ இந்த ஆட்டிடியூட் தான் ப்ராப்ளம். திஸ் ஆட்டிடியூட் ஹவு லாங் இட் வில் லாஸ்ட். ஒரு தலைவருக்கான பண்பாக தலைவருக்கான பண்பும் இல்லை, அரசியல்வாதிக்கான பண்பும் இல்லை. அடிப்படையில் ஒரு அரசியல்வாதிக்குரிய பண்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. தலைவருக்குரிய பண்பு இல்லைன்னா கூட அது கால ஓட்டத்தில் அந்த பண்பு வர வாய்ப்பு இருக்குது. இது ஒரு அரசியல்வாதிக்குரிய பண்பும் இல்லை, தலைவருக்குரிய பண்பும் இல்லை. இது ஒரு எம்பத்தி லேக் ஆகுதுங்கிற ஒரு விமர்சனம். அப்சல்யூட்லி. எம்பத்தி, பொலிட்டிக்கல் கரேஜ், பொலிட்டிக்கல் கன்விக்ஷன் எல்லாமே லேக் ஆகுதில்லை. எதை வைத்து இதை நியாயப்படுத்துவீர்கள்? இன்னமும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய செல்லோவில் உட்கார்ந்துருக்கிற ஒரு நிலையிலே தான் இருக்கிறார் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதை விட்டு இன்னும் கீழே இறங்கலை. எஸ், அப்படி தான் தோணுது. இது 1000 தடைகள் வரட்டும் இல்லைங்க. நீங்கள் எழ வீட்டுக்கு நீங்கள் போவீங்களா இல்லை அவங்கள பாதிக்கப்பட்டவங்களை வீட்டுக்கு கூப்பிடுவீங்களா? அன்அக்செப்டபிள். இது என்னது இது? அப்போ கரூருக்கு நாளைக்கு போகவே மாட்டிங்களா? கேம்பெயினுக்கு போகவே மாட்டிங்களா? இப்போ 234 தொகுதியிலும் கேம்பெயின் எப்படி ரன் பண்ணுவீங்க? ஒரு 4 தொகுதிக்கு ஒரு இடத்துலையா நீங்கள் பேசணும். ஒரு 60 கூட்டமாக நீங்கள் பேசணும். எப்படி பேசுவீங்க? அப்போ அவருடைய இயல்பு அரசியலுக்கு ஒவ்வாதது என்று நாம் பலமுறை சொன்னது தான் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விஜய் ஆதரிக்கக்கூடிய நண்பர்கள் தான் இது குறித்து யோசிக்கணும். திஸ் டெம்பரமெண்ட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் பாலிடிக்ஸ். இந்த அணுகுமுறை அரசியலுக்கு அறவே ஒவ்வாதது. சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் அது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நோ ரெஸ்பான்ஸ் இஸ் ஆல்சோ ஏ ரெஸ்பான்ஸ், நோ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் ஆல்சோ ஏ ஆக்டிவிட்டிங்கிற நிலைக்கு இது போதுன்னு நம்ம பார்க்க வேண்டியது. அதுக்கு ஒரு எல்லை உண்டுங்க. அதுக்கு ஒரு எல்லை உண்டு. அது நோ ரெஸ்பான்ஸ் இஸ் ஆல்சோ ஏ ரெஸ்பான்ஸ்ன்றது அட் சம்டைம்ஸ், நாட் ஆல்வேஸ். எல்லா நேரத்துலையுமே வந்து மௌனம் ஒன்றும் சிறந்த மொழி ஆகாது. சில தருணங்களில் மட்டும்தான் மௌனம் ஒரு சிறந்த மொழி. எல்லா நேரங்களிலும் மௌனமாக இருக்கிறதுன்றது வந்து அது எனக்கு தெரிஞ்சு அது முட்டாள்தனம். அது விஜய் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாருங்கிற இடத்துல இருந்து தான் பலரும் வெவ்வேறு விதமான கிளைம்ஸை வைக்கிறாங்களா? அவங்க உள்ளே வருவாங்க, கூட்டணியை நோக்கி நகர முடியும், இல்லை அவங்க மேலே ஒரு கன்சர்ன் எடுத்து வார்னிங் கொடுப்பது அப்படிங்கிற இடத்துல. ஏன்னா இன்னைய தேதிக்கு இது முழுக்க பொலிட்டிசைஸ்ட் இஷ்யூவாக மாறிடுச்சு. லீகல் இது இன்வெஸ்டிகேஷன் இஸ் பெண்டிங் வித் த சிபிஐன்னும் போது அதிமுக ஒரு கன்சர்னோட உள்ளே வராங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? ஏன்னா அது அதிமுகவுக்கு எதிராக 30 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசப்பட்ட டைலாக் தான் ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுங்கிறது. அதை கொண்டு வந்து விஜய்க்கு இவ்வளவு கன்சர்ன் எங்கிருந்து வருகிறது? விஜய் மீது அதிமுகவின் கன்சர்ன் எப்படி பார்க்க ஏன் வருதுன்னா, இன்னைக்கு வந்து கடலில் தத்தளிக்கிறவனுக்கு ஒரு துரும்பு கிடச்சா கூட அதை பிடிச்சிக்கிட்டு கரை சேர தான் பார்ப்போம். 3 தேர்தல்களில் படுதோல்வி. கூட்டணி கட்சிகள் யாரும் வர மறுக்கிறார்கள். ஏப்ரல் 11 என்டிஏக்குள்ளே பிஜேபி போனப்போ அமித்ஷா ப்ரெஸ் மீட்டில் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஒரு கட்சி கூட வரல. மாறா கூட்டணியில் இருந்த 2 பேர் வெளியில் போயிட்டாங்க. ஓபிஎஸ் வெளியில் போயிட்டார், டிடிவி வெளியில் போயிட்டார். இந்த அலையன்ஸ் ஜெல் ஆகவும் இல்லை, டேக் ஆஃப் ஆகவும் இல்லை. மேபி இன்னும் 4-5 மந்த்ஸில் எலெக்ஷன் நெருக்கத்தில் அது ஜெல்லாக வாய்ப்பு இருக்குது, ப்ரொவைடடு அண்ணாமலை வந்து அமைதியாக இருந்தார்னா. அண்ணாமலை ஒரு பக்கம் இந்த அலையன்ஸை கெடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணும்போது இந்த அலையன்ஸ் முதல்ல ஜெல்லாகுமான்னு நமக்கு தெரியல. ஆகவே இப்போ யாரையாவது பிடிச்சி நம்ம மேலே வந்துடணும். வெறும் பிஜேபியை மட்டும் வச்சுட்டு நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு அதிமுக தெரிஞ்சு போச்சு. அதுவும் பிஜேபி வந்து நெகட்டிவ் ஸ்விங்கில் தான் போகும். அப்போ விஜய் லட்டு மாதிரி அவங்களுக்கு கையில் இருக்கார். சரி, இந்த டெஸ்பரேட்னஸை ஏன் காட்டிக்கிற வெளியில்? நான் சொல்கிறது பலவீனம் இருக்கலாம், பலவீனத்தை காட்டக்கூடாது. பல தடவை பேசிட்டோம். எடப்பாடியே வந்து கொடி பிடிக்கிறாங்க, பிள்ளையார் சொல்லி எதுக்கு பேசுகிறார்?
எதுக்கு இதெல்லாம் பேச்சு இதெல்லாம்? ஏன்னா பழம் நழுவி பாலில் விழுந்து கொண்டிருக்கிற ஸ்டேட்மெண்ட் அது கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு ரொம்ப நெருக்கத்தில் எலெக்ஷன் நேரத்துல பேச்சுவார்த்தை நடந்துருக்கு. நோட்டிஃபிகேஷன்லாம் வந்த பிறகு நடக்குது. விஜயகாந்துக்கும் திமுக நடந்து கடைசி நேரத்தில் ஒரு பல்ட்டி அடிச்சிட்டார். அன்னைக்கு காலையில் கலைஞர் சொன்னது பழம் நழுவி பாலில் விழுந்து கொண்டிருக்கிறதுன்னு. அன்னைக்கு வந்து அவர் கிட்டத்தட்ட வர மூடில் இருந்தார். மத்தியானத்துக்கு மேலே சாயங்காலம் கட்சிக்குள்ளேயே திமுகக்குள்ளேயே அந்த வேலையை ஜெகஜோதியாக செஞ்சு முடிச்சாங்க. ஜெயலலிதா வந்து உட்காந்தாங்க. பழைய கதை. இப்போ அதை கொண்டு வந்து இப்போ வந்து இங்கே வந்து எதுக்கு நம்ம இது விஜயகாந்த் கூட ஒரு பாலிடிக்ஸ் இருந்ததுங்க. அவருக்கு முக்கியமான ஆளுங்கள்லாம் தளபதிகள்லாம் இருந்தாங்க. பண்டூர் ராமச்சந்திரன் இருந்தார், கான்ஸ்டன்டைன் ரவீந்தர் இருந்தார், பாபு முருகவர் இருந்தார், இன்னும் பல பேர் இருந்தாங்க. மாஃபாய் பாண்டியராஜ், சந்திரகுமார் இருந்தாங்க. ஒரு சாலிட் செட்டப் இருந்தது விஜயகாந்துக்கு. இங்கே என்ன இருக்குது? ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்றுமே இல்லையா? செகண்ட் ரேங்க் லீடர்ஸும் இல்லை, எல்லாம் கன்சல்டன்ட்ன்றான். ஒருத்தனை கூட ஸ்பாட்டில் காணும். இதை கிரவுண்டில் இருக்கிற ஏடிஎம்கே இன்னும் நல்லா சென்ஸ் பண்ணியிருக்கணும். அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத சென்ஸ் பண்ணியிருந்தா இவ்வளவு டெஸ்பரேட்னஸை வெளிப்படுத்த வேண்டிய தேவையில்லை. அதுதான் பிரச்சனையே. அவங்களோட பலம் அவங்களுக்கே தெரியல. என்னுடைய ஆயுட்காலத்தில் 3/5 ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி இவ்வளவு டெஸ்பரேட்டாக கூப்பிடுறதுங்கிறது அது எப்படி? இது வந்து முழுக்க ஒரு டெஸ்பரேட்னஸ், அதாவது ஒரு பரிதவிப்பு இருக்குது. விஜய் எப்படியா கூப்பிடணும். பவன் கல்யாண் மாடல் வரைக்கும் ஆர்பி உதயகுமார் பேசுறாரு. அதிகாரத்தில் பங்குன்றாருங்க. அவலமா இல்லையா? அது ஆவரேஜ் ஏடிஎம்கே காரர் எப்படி ஒத்துமா? அதை கொடுக்கலாம், சொல்லக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் பவன் கல்யாண் மாடல்ங்கிறது சந்திரபாபு நாயுடுவுக்கு மெஜாரிட்டி இருந்தும் அவர் அகாமடேட் பண்ணியிருக்காரு. நாளைக்கு ரிபல்லா போயிருக்காரு, அடுத்து பிஜேபி விளையாடிட மெஜாரிட்டி இருந்தும் அவர் கொடுத்துருக்காரு. அது எப்படி வேணா கொடுக்கட்டும், ஃபுல் ஃப்ளெஜ்ட் மெஜாரிட்டி இருந்தும் கொடுக்கட்டும். எல்லாமே எலெக்ஷன்ல பேசப்பட்டது அல்ல. இப்போ யதார்த்தம் வந்து இட்ஸ் a coalition government. பவன் கல்யாண் மாடல்ன்றது அதிகாரத்தில் பங்கு நீ சொல்ற. நேற்று கட்சி ஆரம்பிச்சது விட்ட 75 வருஷ கட்சி போய் 50 வருஷ கட்சி போய் அதிகாரத்தில் பங்குன்னா அது எப்படி அது எடுபடுமோ எடுபடாத எனக்கு அது கூட தெரியல எனக்கு. பட் இது ஏன் வெளிப்படுத்துற? நீங்க ஏன் இவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்க? விஜய் முதல் மாநாட்டில் அதிகாரத்தில் பங்குன்னும் போது யூஎஸ்பி நீங்கள் லாஸ்ட்ல தானே பேசணும்னு ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. ஆமா, நீங்க இதை உள்ளரங்கத்துல எல்லாம் பேசணும். நாளைக்கு டேபிளுக்குள்ள உட்கார்ந்தா பேச வேண்டியதெல்லாம் பிரியராகவே வெளிப்படுத்துறீங்கன்னா அப்ப இதை விட பெருசா உள்ளுக்குள்ள வேற அச்சத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. மறுபடியும் வந்துருமோன்ற பயம் பிடிச்சு ஆட்டுது திமுகவை. சாரி, இவங்களை அதிமுகவை. இன்னும் 5 ஆண்டுகள் 10 ஆண்டு எதிர்கட்சியாக இருந்த அனுபவம் இல்லாத. ஆமா, 5 வருஷம் தான் அவங்க எதிர்கட்சியா இருந்திருக்காங்க. தொடர்ந்து 10 ஆண்டுகள் அதிகாரத்துல இல்லாம அதிமுக இருந்ததில்லை. ஒன் மோர் டிஃபீட் வில் பி a வெரி பிக் டிசாஸ்டர் ஃபார் ஏடிஎம்கே. ஸோ அவங்க அப்போ அந்த நேரத்தில் எப்படியாவது அதிகாரத்துக்கு வரணும்னு துடிக்கிறாங்க. துடிக்கிறது தப்பு இல்லைங்க, அந்த துடிப்பையும் வெளியில் காமிச்சுக்கிறேன். பரிதவிப்பது கூட, டெஸ்பரேட்டாக இருக்கிறது கூட தவறு இல்லைங்க. பொலிட்டிக்கலி சம்டைம்ஸ் சுச்சுவேஷன் அப்படி எவால்வ் ஆகிடும். அந்த வீக்னஸை தனி மனிதர்களோட ஸ்தாபனங்களோ தங்களுடைய வீக்னஸை ஏன் வெளியில் காமிச்சுக்கணும்? இப்போ இதற்கு நடுவில் திருமா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. டிஎம்கே ஏடிஎம்கேன்னு தான் எலெக்ஷனை நோக்கின நரேட்டிவ் இருக்கிறது அதிமுகவுக்கு நல்லது, அதை பிஜேபி ரிப்ளேஸ் பண்ண விட்டுட்டாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு அது சரியானதாக இருக்காதுன்னு ஒரு கன்சர்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி சார் இதை பார்க்க வேண்டிய? அதை ஏன் இவ்வளோ அதிகமாக அதிமுகவை பற்றி திரும்ப கவலைப்படுறாருன்னு எனக்கு புரியல. விஜய் வரணும்னு அதிமுக பரிதவிக்குது. அதிமுகவை பற்றி ஏதாவது பேசி தான் பரிதவிப்பை காட்டிக்கொண்டே இருக்கிறார் திருமா. ஏடிஎம்கே பிஜேபியோட போது எக்கட கட்டு போது ஏடிஎம்கே. திருமாவுக்கு என்ன கவலை? எனக்கு அது புரியல. ஒரு தடவை சொல்லிட்டு கடந்து போகலாம். கண்டினியூஸாக ஏடிஎம்கேவை பற்றி அவர் ஏன் பேசிகிட்டு இருக்கார்? ஏடிஎம்கே எது நல்லது எது கெட்டது? இது வந்து பிஜேபி இல்லாமல் ஏடிஎம்கே டிஎம்கே தான் வரது நல்லது, அது எல்லாருக்கும் தான் தெரியும். பட் இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லையே. எலெக்ஷனோட மூடா சார்? தாவேக்காவுக்காக அதிமுக பரிதவிப்பதும் அதிமுகவினுடைய நலன் குறித்து விசிகா பேசுவதும். இல்லை, அதிமுக நலன் குறித்து விசிகா பேசுவது ஜஸ்ட் ஸ்டாம் இன் a டீ கப். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் விஜயோட வருகைக்காக அதிமுக காத்திருப்பதும் விஜய்க்காக பேசுவதும் உண்மையிலேயே பரிதவிப்பு. தே ஆர் வெரி மச் டெஸ்பரேட். அதாவது தான் மிகப்பெரிய பரிதவிப்பில் அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பரிதவிப்பையும் அவர் வெளியில் காட்டுறாங்கன்னு தான் எனக்கு புரியல. அதுதான் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ நாளைக்கு திடீர்னு விஜய் சொல்லிட்டு போகிறாருங்க, நான் கொள்கை எதிரி அரசியல் எதிரி ரெண்டும் அந்த ஸ்டாண்டில் மாற்றமே இல்லை, அந்த கொள்கை எதிரியான பிஜேபியோட கூட இருக்காங்களும் எனக்கு எனிமி தான், கூட்டணிலாம் இல்லைன்ட்டார்னா அதிமுக முகத்தை கொண்டு போய் எங்கே வைத்துக்கொள்ளும்? அப்போ அது எவ்வளோ பெரிய பின்னடைவு. ஓப்பனாக கூப்பிட்டு மறுத்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அது எவ்வளோ பெரிய பின்னடைவு சார். அது ஒருவேளை விஜய் அப்படி சொல்லிட்டாருன்னா அதிமுக அது எவ்வளோ பெரிய பின்னடைவு. சொல்ல மாட்டார்கள்ங்கிறது இல்லை. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். எதுவுமே எவ்வளோதாங்க விஜயை போட்டு விமர்சனம் பண்ணுறது திட்டுறதுன்னு எனக்கு புரியலங்க. இஸ் அ விப்பிங் பாய். விஜயை பற்றி நம்ம ஒரு வருஷமாக இல்லை ஒரு மாதமாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். விஜய் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கோம். அவர் நடத்தையும் அப்படி தான் இருக்குது. தப்பு மேலே தப்பு செய்கிறாருங்க. அவர் மனிதாபிமானம் இல்லாத தவறுகளை செய்கிறார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நீங்கள் போய் பார்க்கணுன்னா அவங்கள வர வச்சு இங்கே பார்க்குறதுன்றது என்ன அர்த்தம்?
ஸோ சம்திங் சீரியஸ்லி ராங் வித் as a பர்சனாலிட்டி. ஒரு மனித ஆளுமை என்ற முறையில் விஜய்கிட்ட அடிப்படையில் பெரிய கோளாறுகள் இருப்பதாக தான் எனக்கு படுது. அத்தகைய ஆளுமைகள் அரசியலில் நீடித்திருப்பது என்பது கடினமானதுன்னு தான் எனக்கு தோணுது. ஒன்றும் சிபிஐயோ அல்லது எஸ்ஐடியோ, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ, தமிழ்நாடு போலீஸோ, சிபிஐயெல்லாம் ஒன்றும் இந்த கேஸில் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. இது ஒரு விபத்து, அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அதுக்கு பயந்து போய் அவர் வந்து அலையன்ஸுக்கு போவாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஆங்கிளில் நம்ம யோசிக்கும் பொழுது திமுகவை எதிர்த்து அந்த ஒரு 10-12 நாட்கள் நம்ம மீது நிகழ்த்தப்பட்ட டார்கெட்டட் அட்டாக்கெல்லாம் தாண்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நம்ம ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கோம்னா நம்மளாலே செய்ய முடியுங்கிறதாகவும் அதை அவரால் ஒருவேளை அதை பார்க்க முடிஞ்சா நான் பொசிஷன் பண்ணிக்கிறேன், நானே ஜெயிப்பேன்னு கூடுதல் பூஸ்ட்டை கூட அதெல்லாம் நான் முதல்ல லாங் கேம் ஆடணுங்க. லாங் கேம் ஆட முடியுமா அவரால்? முதல்ல கேம் ஆடணும். இப்போ அந்த அறிக்கை இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக வரல. கோட் பண்ணி எல்லாரும் போடுறோம். அவங்க அமைதியை காக்கிறதால அவங்க தான் அதுதான் நடக்க போகுது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கட்சியினுடைய கொள்கை கிட்டத்தட்ட ஹைராக்கியில் 6th 7th இருக்கிறவங்களே என்று தகவல் வருகிறது என்று சொல்லப்படுகிறதுன்னு அவங்களுடைய அக்கௌண்ட்ஸில் எழுதுறாங்க. அப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு? தலைமை கழகத்தில் இருக்கிறவங்களே எப்படி சார் தகவல் வருது? தலைமை கழகத்தில் இருக்கவங்களே இப்படி சொல்கிறாங்கன்னும் போது அவங்க பார்ட்டி ஸ்ட்ரக்சரே இல்லையா சார்? எவ்வளோ தான் சார் பேசுறது? நம்மளும் தினம் தினம் பேசணும். அது பார்ட்டி ஸ்ட்ரக்சரே இல்லையா சார்? பார்ட்டியாகவே இல்லையே. பார்ட்டியே இல்லையே. இட்ஸ் நாட் அட் ஆல் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. வாட் இஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி? பேசிக்கலி பப்ளிக் மூவ்மெண்ட், மக்கள் இயக்கம். மக்கள் பங்களிப்பே இல்லையே சார். அதுவும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு களத்துக்கு போய் விஜயகாந்த் தான் வேஷ்டியை மடித்து கட்டிட்டு போய் நாங்கள் துருத்திட்டாது போய் நின்று இருப்பார். உள்ள தொண்டர்களை இறக்கி விட்டுருப்பார். கட்சி தலைவனையும் காணோம், தொண்டனையும் காணோம். தனிநபர்கள் தலைமறைவாங்க, ஒரு கட்சியை தலைமறைவாச்சு. அதை பற்றி அவங்களுக்கு கவலையும் இல்லை. 1000 சால்ஜாப் சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த மூவ் இருக்குல்ல, பாதிக்கப்பட்டவங்களை கூட்டின்னு வந்து, இது எதிர்பார்க்கப்பட்டது தான். இந்த மூவ் வந்து ரொம்ப அவப்பெயரை தான் அவங்களை கொண்டு வரும். அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா அவங்களுடைய ரசிகர்கள் வாக்கு மட்டும் யாரையும் ஜெயிக்க வைக்காது. எந்த கட்சியும் அவங்க தொண்டர்கள் வாக்கு மட்டும் ஜெயிக்க வைக்காது. எந்த கட்சியும் பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் ஓட்ஸில் இருந்தால் தான் நீ ஜெயிக்கவே முடியும். அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். ஐ எம் த ஆல்டர்னேட்னு கொடுக்காத வரைக்கும் அவங்க உங்களை ஏன் சாய்ஸாக வைக்கணுங்கிற கொஸ்டின் ரைஸ் ஆகுது அப்படிங்கிறதாக இருக்கிறது. பாப்போம் சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நயினார் இதுக்கு இப்போ டிஃபெண்ட் பண்ணல, பட் இதுக்கு முன்பாக அவர் ஒரு டிஃபென்ஸ் சொன்னார். அங்கு அந்த 40 பேருக்கு நடந்த மாதிரி தனக்கும் நடந்துருமோங்கிற ஒரு அச்சத்தில் விஜய் அங்கே போகாமல் இருக்காருன்னு ஒரு டிஃபென்ஸ் இதுக்கு முன்பாக அவர் பேசியிருந்தார். பட் அதுக்கு பதில் அண்ணாமலை கொடுத்தாரு. கரூரில் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, பாசமானவங்க, யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம், அவருக்கு எந்த தடையும் இல்லைன்னு கன்சிஸ்டண்ட்டாக அண்ணாமலை விஜய் ஒருவேளை நகர்ந்துருவாரோ அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து சில விஷயங்களை பேசுகிறாரோங்கிறத. அண்ணாமலை என்டிஏவை தோற்கடிப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்வார். எந்த கூட்டணி எப்படி போனாலும் பை டிஃபால்ட்டு கூட என்டிஏ ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுல அண்ணாமலை குறியாக இருக்கார். ஒரு 23 பாத யாத்திரை போகும்போது என்ன பேச்சு பேசினான்னு தெரியும். அந்த அலையன்ஸ் உடஞ்சிது. அந்த பழைய ஏடிஎம்கே அலையன்ஸ் இருந்ததுன்னா தமிழ்நாட்டு முடிவுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 28-12 அந்த மாதிரி 30-10 வந்திருக்கும். ஸோ அண்ணாமலையோட பாலிடிக்ஸை பார்த்தவங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி தெரியும். எப்போல்லாம் வந்து திமுக டெஸ்பரேட்டாக இருக்கோ அப்போ ஏதாவது பண்ணி கவனத்தை திருப்பி திமுக அரசை காப்பாற்றுவார். அதை விட முக்கியமாக என்டிஏ கூட்டணியின் தோல்வியை அண்ணாமலை உறுதி செய்வார். ஒரு நிறைவு கேள்வி சார். சமீபத்தில் அது செய்தித்தாள்கள்லையுமே ரிப்போர்ட் ஆச்சு. பாஜகவோட மேலிட பொறுப்பாளர் வந்து மற்ற கூட்டணி பார்ட்னர்ஸ் எல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பைஜெயந்த் பாண்டா அவர்கள், குறிப்பாக அன்புமணி அவர்கள் கூடுதல் டிமாண்ட் பண்ணும்போது நான் டெல்லியில் பேசுகிறேன் அப்படின்னு அவர் சொன்னதாகவும் செய்திகள் ரிப்போர்ட் ஆச்சு. மேஜர் பார்ட்னர் சீட்டு எண்ணிக்கை நீங்கள் ஏடிஎம்கே கிட்ட இல்லை, எல்லா கட்சிகளும் பேசணும், அதை பிஜேபிகிட்ட பேசி அவர் நான் டெல்லியில் சொல்கிறேங்கிற அளவுக்கு போகுதுன்னா ஏடிஎம்கேவை இப்போவே அண்டர்மைன் பண்ண தொடங்கிட்டாங்கன்னு. என்னைக்கு அவர் போய் உக்காந்தாரோ 5 ஸ்டார் ஹோட்டலில், லீலா பேலஸ் ஹோட்டல்னு நினைக்கிறேன், ஏப்ரல் 11, 2025 உட்காந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நேத்திரத்துவமே தமிழ்நாடுமே என்டிஏ சர்க்கார் பனேகான் அன்றைக்கி முடிஞ்சு போச்சு. உங்கள் அதை அன்றைக்கி முடிஞ்சிச்சு. இப்போ இன்னைய டேட்டுக்கு நம்ம பீகார் நடக்கிறத பார்த்தா எடப்பாடி தலைமையில் என்டிஏ தேர்தலை சந்திக்கும். முதலமைச்சரா இல்லையா பின்னாடி சொல்லுவாங்க. ரொம்ப முத்துச்சுன்னா என்டிஏ நிதிஷ் சிஎம்ன்றுவாங்க. இங்கே அதே போல் எடப்பாடி அவர்கள் சீஃப் மினிஸ்டர்னு எலெக்ஷன் வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணுவாங்களாங்கிற போது சிட்டிங் சீஃப் மினிஸ்டருக்கே கொடுக்காது எப்படி சார் கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவர் கொடுப்பாங்க. கண்டிப்பாக சார். விஜய் ஆஸ்பெக்ட் வந்து எவ்வளோதான் விஜயை போட்டு அடிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. பட் நாளுக்கு நாள் அவரோட அரசியல் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததாக, முடைநாற்றம் எடுப்பதாக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு மாதம் நியூஸ் சைக்கிள் இப்படி ஒரு சம்பவம் இது வரைக்கும் இருந்தது இல்லை, எந்த சம்பவமே இருக்காது. ஆனால் இதை நோக்கி அந்த ஸ்பெகுலேஷன்ஸ் போகுது அப்படிங்கிறது எப்படி பார்க்க வேண்டியிருக்குங்கிற ஒரு கேள்வியும் எழுது. 41 குடும்பங்களுக்கான நீதி அல்லது இதனுடைய ஃபர்தராக வராமல் இருக்கிறது என்ன என்கிற உரையாடலே சுத்தமாக இல்லாமல் பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் மட்டும்தான் இன்றைக்கு. ஒரு மாதமாக மீடியா வந்து விஜயை பற்றி பேசுது. விஜயை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, விஜயை தவிர.
கரெக்டாக ஒரு மாதம் பொறுத்தவர் வெளியில் வராரு. வரும்போது கரூருக்கு போகாமல் பாதிக்கப்பட்டவங்களை இங்கே கூப்பிட்டு வச்சு பேசுகிறாருன்னும் போது இன்னும் அவர் வந்து வருபடுவார். அதை பற்றி அவருக்கு கவலையே இல்லை. ஸோ அவர் லாங் இன்னிங்ஸ் எல்லாம் அவருக்கு லாங் டேர்மில் அவருக்கு பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குன்றதெல்லாம் எனக்கு புரியல. அவரால் எத்தனை நாளைக்கு இதை சஸ்டெயின் பண்ண முடியுன்றது தான் $1 மில்லியன் கொஸ்டின். பாப்போம் சார் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்னு. இதை ஆர்கனைஸ் பண்ணி 40 ஃபேமிலிஸை யார் அங்கிறது கூப்பிட்டுட்டு வர போகிறாங்கிற கேள்வியும் கூட இருக்கிறது. ஸோ அதை அவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னு நமக்கு அடுத்த வாரம் தெளிவாக தெரியும். உங்கள் நேரத்துக்கு பொறுத்துக்களுக்கு மிக நன்றி சார். நன்றி சார்.